கம்பெனில இருந்து தான். சரியா? இதுல நீங்க ஜஸ்ட் வீட்ல இருந்தே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பார்ட் டைமாவும் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்ல ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கூட எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். சரியா? அப்புறம் காலேஜ் டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து எலிஜிபிள். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா வந்து கடைசி வரை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தெரியும். சரியா? இதுக்கு வந்து பேசிக்கா அவங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எஜுகேஷன் வந்து சும்மா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரோல் வந்து குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து இதுல சும்மா ஜஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து அவங்க கொஸ்டின் போஸ்ட் பண்ணா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம சொல்லணும். அவ்வளவுதான் வந்து ஒர்க்கா இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு வீக்குக்கு வந்து நீங்க 40 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஒரு வீக்குக்கு. ஓகேவா? ஒரு நாளைக்கு 24 ஹார்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனா ஒரு வீக்குக்கே நம்ம வந்து 40 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்ககிட்டயே வந்து லேப்டாப் இருக்கணும். சரியா? லேப்டாப் வந்து தரமாட்டாங்க, நம்ம கிட்டே இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷனும் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனா ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஒர்க். எப்படின்னா நம்ம மேக்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது தான் வந்து ஒர்க். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், பெர்மனன்ட் தான். பார்ட் டைமாவும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? பெர் வீக்குக்கே வந்து 40 ஹார்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணாலும் போதும். சரியா? ஓகே. அதுக்கு இப்போ வந்து எல்லா ஜாப்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு மேண்டேட்டரியான ஒரு ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல ரெஸ்யூம் வேணும். இந்த ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரில அப்படின்னா, நீங்கள் கீழே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சரியா? அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஓல்டு ரெஸ்யூமோட பிடிஎஃப், அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது மூணும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸில் அவங்க வந்து அப்ளை பண்ணுறோம், பட் கம்பெனி சைட்லேருந்து நோ ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு இந்த ரெஸ்யூம் வச்சு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்பெனி சைடில் வந்து ஏதாச்சும் ரிப்ளை வரும். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறோம். ஓகேவா? இப்போது எல்லாமே நான் கொடுத்துருக்க லிங்க், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணால் அப்ளை லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் அப்ளை லிங்க்னு இருக்கும், அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இப்போ ஓப்பன் ஆகும் இல்லையா, அது மாதிரி தான் ஓப்பன் ஆக போகுது. இப்படி ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் கீழே போய் அதாவது ஸ்க்ரோல் டவுன் டு கண்டினியூ வருமா, அதனால ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் நம்ம எல்லா ஜாப்ஸும் ஃபஸ்ட்டு வந்து எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வெயிட், திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளீஸ் வெயிட்னு இருக்கு இல்லையா, ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல லிங்க் வரும், கெட் லிங்க், இல்லை அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறது வரும். சரியா? வந்துருச்சு. இப்போ கெட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. டெய்லி வந்து நான் எப்போதும் சொல்றதுதான், டெய்லி ஒரு ஜாப் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஜாப் ஆச்சு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு மெயில வந்து செக் பண்ணுங்க, இந்த மாதிரி நமக்கு அந்த ஜாப்ஸ்ல இருந்து ரிப்ளை வந்திருக்கா, இந்த இதுவரை அப்ளை பண்ண கம்பெனிஸ்ல இருந்து ரிப்ளை வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா என்ன வைப்பாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ரவுண்ட் வைப்பாங்க. அந்த ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு என்ன என்ன படிக்கணும், இல்லை எனக்கு அதுக்கு வீடியோஸ் போடுங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். ஓகேவா? இப்போ ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ இருக்கா, ஸோ ஸ்க்ரோல் டவுன் கெட் லிங்க் இருக்குல்லையே, அதை கொடுத்துக்கோங்க. வந்துருச்சு. இப்போ வந்துருச்சா? இப்போ நம்ம இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம்.
சொன்னேன் இல்லையா? இதுக்கு வந்து நீங்க ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணிக்கலாம், பார்ட் டைமாவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஒரு ரிமோட் ஜாப் தான். சரியா? இந்த கம்பெனி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட தான் வந்து டை அப் வச்சிருக்காங்க. அதாவது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ், வோல்வோ, ரெடிட், டெல், பெப்சி, எல்லாத்துக்குமே இந்த கம்பெனிஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனிஸ் கூட தான் டை அப் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனில தான் வந்து ஹையர் பண்றாங்க ரிமோட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த அப்ளை அஸ் அ ரிமோட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரியா? இதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் கால்குலஸ், இந்த ஹை ஸ்கூல் லெவலில் வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே, மேக்ஸ் ஹை ஸ்கூல் 12th வரைக்கும் இருக்க மேக்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சதாலே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கமிட்மெண்ட், அதாவது ஃபுல் டைமாக இருந்தால் வந்து நீங்கள் 40 ஹார்ஸ் வந்து வீக்குக்கு முடிச்சு கொடுத்தாலே போதும். சரியா? உங்களை பார்ட் டைமா அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க அதுல 20 ஹார்ஸோ இல்லை 30 ஹார்ஸோ பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கு வந்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட் இயர் படிச்சிருந்தா கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஹை ஸ்கூல் லெவல்ல இருக்க மேக்ஸ் வந்து டீச் பண்ண போறோம், அவ்வளோதான். சொல்லித்தர போறோம். ஓகேவா? இதுல வேற என்ன வேணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து கூகுள் கொலாப், லாக்டஸ் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சேலரி வந்து நம்ம எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு சேலரி வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளெக்சிபிளாக ஹார்ஸில் எப்போ வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வீக்குக்கு 40 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மேத் அசஸ்மெண்ட் வந்து லிங்க் அனுப்புவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் நம்ம வந்து எழுதணும். சரியா? யாரெல்லாம் வந்து மேக்ஸ் அசஸ்மெண்ட் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆவாங்க, இன்டர்வியூ ரவுண்டுக்கு. அந்த இன்டர்வியூ ரவுண்டு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்டர்வியூவில் வந்து மேபி வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதில் இது வந்து ட்ரஸ்டடானது, நீங்கள் உங்களுக்கே தெரியும் ட்ரஸ்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெட்டா, ஓப்பன் ஏஐ, நிவிடியா எல்லா கம்பெனிஸும் பாப்புலர் பிராண்டட் கம்பெனிஸ் வந்து டைப் வச்சிருக்க ஒரு கம்பெனி தான் இது டூரிங் அப்படிங்கிறது. ஸோ வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரஸ்டடான ஒரு இது தான், கம்பெனி தான். இதில் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஓகே, நான் அதை சொல்லலையோ. இதுக்கு வந்து அப்ளை பண்ண நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். உங்களுக்கு மெயிலும் வரும். சரியா? ரெஸ்யூம் வந்து நல்லா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஸ்யூம் வச்சு தான் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அடுத்து அசஸ்மெண்ட்டே வந்து லிங்க் அனுப்புவாங்க. ஸோ வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? It's not free. Okay guys, thanks for watching this video. Thank you.